டெங்கு சிக்கன்குனியாவின் பரவல் அதிகரிப்பு. பலர் இலங்கையில் மரணம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மக்களை விழிப்புடன் இருங்கள். வாருங்கள் லங்காஃபோ உணவுறவுகளே, மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். இந்த காணொலி ஒரு மிக முக்கியமான காணொலி. எனவே அனைவரும் இந்த காணொலியை தவறாமல் பார்வையிடுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இலங்கை தீவிலே இப்பொழுது அதிகமான மழை வீழ்ச்சி பல பாகங்களில் கிடைக்கப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கை தீவில் டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கன்குனியாவுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நான் இலங்கையிலே 2026ஆம் ஆண்டு தரவின் அடிப்படையிலே இன்று வரை ஜனவரி மாதம் ஆரம்பித்து இப்பொழுது நாங்கள் ஜூன் மாதத்தில் இருக்கிறோம். ஜூன் மாதம் வரைக்குமான காலப்பகுதியிலே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலே இலங்கை தீவில் மொத்தமாக 33,572 பேர் இந்த டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதிலே மிக சோகமான விஷயம் என்னவென்றால், இந்த டெங்கு தொற்றின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த 6 மாத கால பகுதியிலே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 19ஆக காணப்படுகிறது. இது மிக மோசமான ஒரு நிலைமையாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக விசேட மருத்துவர் மகேஷக்க விஜயவர்தன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். மிக முக்கியமான காலமாக இந்த காலத்தை இலங்கை வாழ் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் டெங்கு மற்றும் சிக்கன்குனியாவுடைய தாக்கம் இலங்கையிலே நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எனவே இந்த தாக்கம் சிறுவர்களையும் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் ஏற்கனவே நோயுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என மருத்துவர் குழாம் தெரிவிக்கிறார்கள். அதே போல சுகாதார அமைச்சும் இந்த அறிவுறுத்தலை அனைவருக்கும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே அனைத்து மக்களும் அவதானமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலத்தை நாங்கள் சொல்ல முடியும். சரி, இந்த டெங்கு மற்றும் சிக்கன்குனியா ஆகிய நோய்கள் எந்த மாவட்டங்களிலே அதிக அளவிலே பாதிப்பு ஏற்படுத்துகிறது பார்த்தால் கொழும்பு, கம்பஹா, குருநாகல் இந்த 3 மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்பட்டாலும் கூட மிக முக்கியமான 3 மாவட்டங்களாக இந்த மாவட்டங்களை குறிப்பிடுகிறார்கள். கொழும்பு மாவட்டம், கம்பஹா மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலே அதிகளவான ஆபத்துள்ள பகுதிகளாக என்னுடைய சுகாதார அமைச்சு அந்த 3 இடங்களையும் முக்கியமான இடங்களாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நாங்கள் மாகாண ரீதியாக பார்க்கிற பொழுது மேல் மாகாணம் மொத்த பாதிப்பிலே அரை பங்கு எங்கு காணப்படுகிறது என்றால் மேல் மாகாணத்தில் தான் காணப்படுகிறது. எனவே அதிகமான தொற்றுக்கள் காணப்படுகின்ற பகுதியாக அந்த பகுதி காணப்படுகிறது, மேல் மாகாண பகுதி. அதே போல தென் மாகாணம் 16% கொண்டதாக இருக்கிறது. 16% இருக்கிறதா தென் மாகாணத்தில் தான் தொற்றாளர்கள் இருக்கிறார்கள், டெங்கு நோயாளர்கள் இருக்கிறார்கள். அதே போல சிக்கன்குனியாவில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல சப்ரகமுக மாகாணத்திலே 9% பாதிப்பு அங்கு காணப்படுகிறது. மேல் மாகாணத்திலே மொத்த பங்கினுடைய அரை பகுதி, தென் மாகாணத்திலே 19%, சப்ரகமுக மாகாணத்திலே 9%. இது மாகாண வாரியாக பார்க்கிற பொழுது 3 மாகாணங்களும் மிக முக்கியமான இடத்தை பிடித்துக் கொள்கின்றன. எனவே இங்கு வாழ்கின்ற மக்கள் மிக அவதானமாக செயல்படுமாறு நாங்கள் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். சரி, இந்த டெங்கு உடம்பு உங்களுக்கு தெரியும், பெண்களால் தான் பல விஷயங்கள் உருவாகிறது. இந்த படைப்பிலே பெண்கள் உருவாக்குகிறார்கள், அழிப்பிலும் பெண்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. நான் சொல்வது ஒரு நகைச்சுவையானாலும் கூட இந்த தொற்றுக்களை கொண்டு செல்கின்ற நுழம்புகள் பெரும்பாலானவை பெண் நுழம்புகளாகவே இருக்கிறது. டெங்கு நுழம்பிலே ஏடிஎஸ் எஜிப்டி என்று சொல்லப்படுகின்ற நுழம்பு வகைதான் இந்த டெங்கு நுழம்பாக சொல்லப்படுகிறது. ஏடிஎஸ் நுழம்புகளிலே எஜிப்டி என்ற நுழம்பு வகைதான் டெங்கு நுழம்பு. அதே போல சிக்கன்குனியாவில் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஆல்போபிக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற நுழம்பு இந்த சிக்கன்குனியாவை பரப்புகின்ற நுழம்பாக காணப்படுகின்றன. எனவே மிக முக்கியமாக நாம் பார்க்கிறோம், இந்த டெங்கு நோயாளர்களும் சிக்கன்குனியாவில் பாதிக்கப்பட்ட நோயாளர்களும் எவ்வாறு இனம் காணப்படுவார்கள். இந்த தரவரிசையை உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். டெங்கு நோய்க்கான அறிகுறிகள் என்ன? முதலாவது பார்த்தோமானால் 2 நாட்களுக்கு மேல் நீடிக்கும் கடுமையான காய்ச்சல். உங்களுக்கு 2 நாளுக்கு மேல அதிகமான காய்ச்சல் இருந்தால் அது டெங்குக்கான அறிகுறியாக இருக்கும். இது முதலாவது விஷயம். தீவிரமான தலைவலி, உங்கள் தலையை சுற்றி தலைவலி அதிக அளவில் காணப்படும். இது 2வது அறிகுறி. 3வது கண்களுக்கு பின்னால் வலி, அதாவது என்னுடைய கண் பகுதி இருக்கும், கண்ணுடைய உட்பகுதியின் பின்பகுதியிலே அதிகமான எரிச்சலுடன் கூடிய ஒரு வலி காணப்படும். இவ்வாறான வலி இருப்பின் அந்த வலியும் டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறியாக காணப்படுகிறது. அதே போல
தசை மற்றும் மூட்டு வலி காணப்படும். தசைகளிலே வலி காணப்படும். அதே போல மூட்டு பகுதிகள், கால் மூட்டு, கை மூட்டு, இந்த மூட்டு பகுதிகளிலே அதிகமான வலி காணப்படும். இவை இருந்தால் டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறியாக அது காணப்படுகிறது. அதே போல சிக்கன் குனியாவுக்கான அறிகுறியாக நாங்கள் பார்க்கும் பொழுது காய்ச்சல், பல மாதங்கள் நீடிக்கின்ற காய்ச்சல் இருந்தால் அது சிக்கன் குனியாவுக்கான அறிகுறியாக காணப்படும். அதே போல அதிகமான தலைவலி உங்களுக்கு காணப்பட்டாலும் அதுவும் சிக்கன் குனியாவுக்கான அறிகுறியாக காணப்படும். இந்த இரண்டு அறிகுறிகளும், டெங்குவுக்குரிய அறிகுறிகளும் சிக்கன் குனியாவுக்குரிய அறிகுறிகளும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தால் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அறிகுறிகளாக அது காணப்படுகின்றன. எனவே அவதானமாக செயல்படுமாறு உங்களை நாங்கள் அன்போடு வேண்டுகிறோம். மிக முக்கியமாக கர்ப்பிணி தாய்மார், சிறார்கள், அதே போல வயது முதிர்ந்தவர்கள் இந்த நோயினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றவர்களாக நாங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறோம். எனவே அவர்கள் மிக மிக கவனமாக செயல்படுங்கள். குறிப்பாக வைத்திய ஆலோசனைகள் இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக வைத்தியசாலை செல்ல வேண்டும். உங்கள் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நீங்கள் உடனடியாக சென்று ரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்வதன் மூலம் இதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அத்தோடு சுத்தத்தை பேணுங்கள். உடம்பில் அலர்ச்சி இருந்தால், ஏதாவது மருந்துகளை பார்த்தால் அலர்ச்சி இருந்தால் அலர்ச்சி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை அன்போடு கொண்டுகிறோம். அதே போல பாராசிட்டமோலை பயன்படுத்துவதை நீங்கள் முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த அறிகுறிக்கு இருக்கின்றவர்கள் பயன்படுத்தினால் இதைவிட பக்க விளைவுகள் அதிகமாக காணப்படும் என்பது வைத்திய நிபுணர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, இருக்கின்ற சமூகத்திலே இந்த மழை வீழ்ச்சி காரணமாக உங்களுடைய சூழலை நாங்கள் அசுத்தமாக வைத்திருக்கின்றோம். பிளாஸ்டிக் போத்தல்கள் ஆங்காங்கே காணப்படுகின்றன, சிரட்டைகள் காணப்படுகின்றன. இளநீ குடிச்சா இளநீரை நாங்கள் வெட்டி இளநீ கோப்பைகளை வெட்டி நாங்கள் காயப்படுவது இல்லை, அல்லாவிட்டால் அது முறையாக நாங்கள் அப்புறப்படுத்துவதில்லை. இளநீ கோப்பைகளுக்குள்ளே நீர் தேங்கி இருக்கிற பொழுது, பிளாஸ்டிக் டயர்களிலே நீர் தேங்கி இருக்கிற பொழுது நீர்களை மையமாக கொண்டுதான் உணவு பெருக்கம் அதிக அளவிலே காணப்படுகிறது. எனவே உங்களுடைய சூழலை முற்றுமுழுதாக நீங்கள் சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமாக, நீர் இருப்பதை தவிர்ப்பதன் மூலமாக இந்த நாட்டிலே டெங்கு உடம்பையும் குறிப்பாக சிக்கன் குனியாவையும் முற்றுமுழுதாக நாங்கள் அகற்றிவிட முடியும் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆனால் இந்த வெப்பம் ஏற்பட்டால் மிகப்பெரிய உடல் சோர்வு ஒன்று பல மாதங்களுக்கு நீடிக்கும் என்பதையும் நாங்கள் இந்த வேளையில் அறிவிக்கிறோம். எனவே ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பதாக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த சமூகம் அறிந்திருக்க வேண்டும் என்ற நல்ல விஷயத்தை கூறிக்கொண்டு பாடசாலைகள், பொதுவிடங்கள், வீடுகள், அதே போல அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் இருக்கின்ற சுற்றுச்சூழலை முழுமையாக பாதுகாப்பதன் ஊடாக இந்த தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் என்பது எங்களுடைய லாங்காஃபு ஊடகத்தினுடைய அன்பான கருத்து வந்து கூறிக்கொண்டு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லாங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.